என்னாச்சு ஸ்ரேயா? நினைச்சு டென்ஷனா இருக்கியா? இல்ல சித்து, நடக்க போறது நினைச்சு டென்ஷனா இருக்கேன். ஏன், என்ன பிரச்சனை? நம்ம தான் பாண்டிச்சேரி விட்டு சேஃபா வந்துட்டோம்ல, அப்புறம் என்ன? இது சொல்றேன். அண்ணே, என்னம்மா? டீ குடிக்கணும். அங்க இருக்கிற டீ கடை நிறுத்துங்க. அண்ணா, நீங்களும் வாங்கின டீ சாப்பிடலாம். எனக்கு வேணாப்பா, நீங்க சாப்பிட்டு வாங்க. உன்னை கூப்பிட்டா நீ அவரை கூப்பிடுறியா? வா. ஸ்ரேயா, உனக்கு காஃபியா டீயா? ரொம்ப முக்கியம். உன்னை அதுக்கு தான் இப்ப கூப்பிட்டேனா? முதல்ல வா. என்ன ஸ்ரேயா, என்னன்னு சொல்லு. பாண்டிச்சேரில இருந்து வெளில வந்துட்டோம், ஆனா பிரச்சனைல இருந்து வெளியே வரல. புரியல ஸ்ரேயா, நாம இப்போ உங்க தாத்தா கிட்ட தானே போறோம். உங்க தாத்தா கிட்ட போறதுல என்ன சிக்கல், என்ன பிரச்சனை? அவர் நல்ல மனுஷன் தானே. எங்க அப்பாவே அவரை பத்தி ரொம்ப உயர்வா சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, அவர் நமக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. அவரு நல்லது நினைச்சுதான் பண்ணுவாரு, ஆனா அது நம்மளுக்கு நல்லதா இல்லையான்னு நம்ம தானே தீர்மானிக்கணும். அவர் என்ன செய்வாருன்னு எதிர்பார்க்கற? நம்ம 2 பேத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவாரு. உனக்கு படிக்கிற வயசு, இன்னும் டிகிரி முடிக்கல, முதல்ல படி, மத்தத பத்தி அப்புறம் யோசிக்கலாம்னு எனக்கு அட்வைஸ் பண்ணுவாரு. நீ முதல்ல வேலைக்கு போ, சம்பாரி, ப்ரூஃப் பண்ணுன்னு, காதல் கல்யாணம்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு உங்ககிட்ட சொல்லுவாரு. ஆக மொத்தத்துல அட்வைஸ் பண்ணி நம்ம 2 பேத்தையும் பிரிச்சு விட்டுருவாரு. எங்க அப்பா வில்லத்தனமா செய்ய நினைச்சதா எங்க தாத்தா ரொம்ப நல்லத்தனமா பண்ணி முடிச்சிருவாரு. 2த்துலயுமே ரிசல்ட் ஒண்ணுதான் சித்து. நீ படிப்பை முடிச்சு நான் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்க தாத்தா கேரண்டி கொடுத்தாருன்னா அவர் சொல்ற யோசனை ஏத்துக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை? நல்லதுதானே. எங்க தாத்தா கேரண்டி கொடுப்பாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அவரு கேரண்டி கொடுப்பாருன்னே வச்சுப்போம். அந்த கேரண்டி நிறைவேற்ற வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு? எங்க அப்பா தானே. அவரு உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு நினைக்கிறியா? கனவு கூட காணாத. முதல் வேலையே என் படிப்பை நிப்பாட்டிட்டு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டிடுவாரு. உன்னை ஆளை வச்சு அடிப்பாரு. அதான் நடக்கும் சித்து. ஆனா உங்க தாத்தா சொல்றது அப்பா கேட்க மாட்டாரு சித்து. ஏற்கனவே தாத்தாக்கும் அப்பாக்கும் கம்பெனி விஷயமா ஒரு தகராறு ஓடிட்டு இருக்கு. அதனால நம்ம விஷயத்துல தாத்தா என்ன சொன்னாலும் எங்க அப்பா மதிக்க மாட்டாரு. என் பொண்ணு விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாருன்னு தாத்தா தூக்கி போட்டுருவாரு. அப்படின்னா நம்ம இப்ப சென்னைக்கு போறது ரிஸ்க்ன்றியா? சந்தேகமே இல்ல. நம்ம இப்ப சென்னைக்கு போல, நம்மளோட புதைக்குழிக்குள்ள தான் போறோம். பாண்டிச்சேரியில மாட்டுறதுக்கு பதிலா சென்னையில மாட்ட போறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப என்ன செய்யறது ஸ்ரேயா? சென்னைக்கு போகாம தப்பிச்சு ஓடிடலாம். ஓடி எங்க போறது? எங்கேயாச்சும் போலாம். ஏதாவது ஒரு கோயில்ல வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணத்தை பண்ணிட்டு யார் முன்னாடி வேணாலும் போய் நிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலும் சரி. என்ன சொல்ற? என்ன ஸ்ரேயா, சர்வசாதாரணமா கல்யாணம் வரைக்கும் போயிட்ட? வேற வழி இல்ல சித்து. இல்லைன்னா நம்ம என்னைக்கும் ஒண்ணு சேர முடியாது. சரி ஸ்ரேயா, நீ என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம இப்ப இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஏய், நீ போய் டிரைவர் கிட்ட நம்ம பாத்ரூம் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வா. நாம இப்படியே ஓடிடலாம். சரி ஸ்ரேயா. சீக்கிரம். அண்ணா, அவளுக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்றா. நீங்க இங்கே இருங்க, நாங்க வந்துடுறோம். சரி, போயிட்டு வா. சரிண்ணா. வாஷா சொல்லிட்டேன். வா வா சீக்கிரம். லூசா நீ? இப்பதானே பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு இருக்கேன். சென்னைக்கு வந்தால் தானே வர முடியும். சரி சரி சரி, கண்டிப்பாக வந்துடுறேன். வச்சுட்டுமா? பை.
இந்த பக்கம் யாரும் பொண்ணு பையன் வந்தாங்களாக்கா? பார்க்கலையேப்பா. பார்க்கலையா? அண்ணா இங்க ஒரு வயசு பொண்ணும் பையனும் டீ சாப்பிட வந்தாங்களே, பாத்தீங்களா? இல்ல தம்பி, இங்க யாரும் வரலையே. இல்ல இங்க தானே வந்தாங்க. அப்படி யாரும் இங்க டீ சாப்பிட வரலையேப்பா. அப்படி ஹலோ மேடம், நான் டிரைவர் பேசுறேன் மேடம். சொல்லுங்க. என்ன சென்னை போய் ரீச் ஆயிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அந்த பொண்ணும் பையனும் பாதி வெளியில பாத்ரூம் போகணும்னு வண்டி நிறுத்த சொன்னாங்க. இறங்கி போனாங்க, அப்படியே போயிட்டாங்க போல இருக்கு. வரவே இல்லை மேடம். ஐயோ, என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆமா மேடம், ரொம்ப நேரம் காத்திருந்து பார்த்துட்டேன். இங்க பக்கத்துல எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், அவங்களை காணும் மேடம். சரி, நீங்க ஒன்று செய்யுங்க. நீங்க சென்னை கிளம்புங்க, நான் என்னன்னு பாக்குறேன். சரிங்க மேடம். சரி. என்னாச்சு? ஸ்ரேயாவும் சித்தார்த்தும் எஸ்கேப் ஆயிட்டாங்களா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி வாங்க. உள்ள வா. அமுதா, 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 ஐயோ அமுதா, என்னாச்சு உனக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? அவன் மாமா பையனை காப்பாத்துறதுக்காக வந்தான் நண்பா. உன் உயிரை காப்பாத்துறதுக்காக கையில அவளோட உடல், பொருள், ஆவி எல்லாத்தையும் தியாகம் பண்றேன்னு தீர்மானிச்சிட்டா. இப்ப ஏற்பட்ட தியாக உருவத்தை உன்னோட அத்தை மகளா அடையறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நண்பா. இதெல்லாம் பெரிய குடுப்பனடா. வாய முடுற பரதேசி. கயல், நீ என்ன முட்டாளா? இவன் எதுக்காக உன்னை பிளாக்மெயில் பண்றான் உனக்கு தெரியுமா? உனக்கு கயல், நீ என்ன பத்தி யோசிக்காத கயல். இவங்கிட்ட இருந்து அப்படியே தப்பிச்சு போயிடு. இவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஹே தோடா, இவர் ஒண்ணும் பண்ண முடியாதாம. இவனை ப்ளீஸ் ரோகித், நான் சொல்றது கேளு. பாத்தியா எங்க அடிச்சா எங்க வலிக்குதுன்னு பாத்தியா? கயல், சும்மா அடிச்சதுக்கே நீ துடிக்கிறிய. இவனை உயிர் போற மாதிரி அடிச்சா என்ன பண்ணுவ? ஐயோ ரோகித், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்களை ஒண்ணும் பண்ணிடாத, எங்களை விட்டு. நான் சொல்றபடி நீ நடந்துக்கிட்டீனா உன்னையே விட்டுறேன், இவனையே விட்டுறேன். ஆனா நீ அடம் பிடிச்ச இவன் காலி ஆயிடுவான். என்ன சொல்ற? நீ வேலைக்கு ஆக மாட்ட. டேய், நீங்க வேலைய ஆரம்பிங்கடா. எஸ் சார், வந்துடுறேன் சார். எப்ப? அப்படியா சார்? ஓகே சார், இதோ மறக்காம வந்துடுறேன் சார். ஓகே சார். அப்புறம் சார், யோ கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி வச்சுட்டு அவர் பாட்டு போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன வேலை வெட்டிலாம் நினைச்சிட்டு இருக்காரா? நான் யார் தெரியுமில்ல? ஏய், யாரே நீ? சரி சார். ஆளை வச்சு அடியாளுகளை வச்சு ஆளை கடத்துற கும்பல் தானே நீ? என்னையா சொல்றாரு தோற? சார், அவரை காக்க வைக்காம உடனே விசாரிச்சு அனுப்பணுமா, இல்லனா அவருடைய பவரை காட்டுவாரா? என்னையா அவன் பவர்? எங்க காட்டு பாப்போம். இந்த பாருங்க இன்ஸ்பெக்டர், நீங்க ஆள் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். சார், சென்னையில ஏஆர் ப்ராடக்ட்ஸ் அருணாச்சலத்தோட மாப்பிள்ள நானு, அகஸ்டின். இருந்துட்டு போ. அதுக்காக ஆளை வச்சு மிரட்டுவியா? சார், என் பொண்ணை கடத்தினவங்க இந்த திருட்டு போல இங்க நிக்கிறாங்க. இவங்க விசாரிக்க சார். போய் அதுக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மரியாதை கட்டு போயிடாமா? ஏய், சும்மா நிறுத்துப்பா. ஆளாளுக்கு பேசாதீங்க. முதல்ல நீ சொல்லு. சார், என்னோட ரெண்டாவது பொண்ணு ஸ்ரேயாவை இந்த நிக்கிறான ஆட்டோ டிரைவர் மணி, இவனும் இவன் பையனை சேர்ந்து என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கானு சார். என் பொண்ணை கடத்தி இவன் பையன் கூட எங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான் சார். எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல சார். அதான் சார் விசாரிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு எதுக்கு அடியாளுங்க? நீ என்ன பெரிய ரவுடியா? சார், நீங்க நிலைமை திறமையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்டோ டிரைவர் சப்போர்ட்டுக்கு எத்தனை ஆளுங்க இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எந்த ஊருக்கு போனாலும் ஆள் வச்சிருக்கா சார் இவன். இதோ இந்த ஊர்ல கூட துணைக்கு ஆள் வச்சிருக்கான் பாருங்க சார். தனியா போய் விசாரிச்சேன்னா என்ன மடக்கி அடிச்சிட மாட்டானுவ. அதோட காணா போன என் பொண்ணை ஒத்த ஆளா எங்கன்னு சார் போய் தேட முடியும்? அதுக்கு தான் சார் ஒத்தாசைக்கு கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு வந்தேன். யோ, பெரிய மனுஷன் வீட்டு மருமக புள்ளுன்ற பொண்ணை காணோன்னு போலீஸ்ல புகார் பண்ணாம அதை விட்டுட்டு அடியாளை வச்சு தேடிக்கிட்டு இருக்க சார். போலீஸ்ல வந்து புகார் பண்ணா நீங்க கண்டுபிடிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? அப்படியே பண்ணிருந்தா கூட நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்க கையை கட்டிட்டு சும்மா உட்கார்ந்துருக்க முடியுமா? என் பொண்ணு மேட்டு சார். இப்ப என்ன சார், போலீஸ்ல புகார் கொடுக்கணும், அவ்வளவுதானே சார்? இப்பவே கொடுக்குறேன் சார். இந்த என் பொண்ணு கடத்துறவன் உங்க எதிரிலே நிக்கிறான்.
4 தட்டு தட்டி விசாரிங்க. விசாரிச்சு என் பொண்ணை எங்க ஒளிச்சு வச்சிருக்கானே நீங்களே சொல்ல வைங்க. எனக்கு என் பொண்ணு வந்து சேரணும் சார். அவ்வளவுதான் சார். என்னையா இந்த ஆள் சொல்றது உண்மைதானா? இந்த ஆள் பொண்ண நீ உன் பையனும் சேர்ந்து கடத்துனீங்களா? சார், கடத்தணும்னு சொல்றதெல்லாம் பொய் சார். அந்த பொண்ணு மேஜர் சார். தன்னோட விருப்பத்தின் பேர்ல தான் அந்த பொண்ணு எங்க கூட வந்தது. டேய் மணி, போய் சொன்ன உன் சங்க அறுத்துருவேன். யோ வாயை மட்டும் சுமாரியா? நான் தான் விசாரிக்கிறேன்ல. அந்த பொண்ணு உங்களோட விருப்பத்தோட தான் வந்துச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம்? சார், இவரோட பொண்ணும் என் பையனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சாங்க சார். அது அவருக்கு பிடிக்கல சார். என் பையனை கொண்டுடுவேன்னு மிரட்டினார் சார். சொந்த பொண்ணையே ஊரா வீட்டு பொண்ணு மாதிரி எங்கேயோ கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தாரு சார். நானும் என் பையனும் போய் அந்த பொண்ணை விடுவிச்சோம். 2 பேரோட உசுருக்கும் இவரால ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் சார் அவங்க 2 பேரையும் இங்க பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வச்சேன். ஏய், என் பொண்ணு முடிவு எடுத்து நீ யாரா? அதான் என் கேள்வி. இங்க பாரு அகஸ்டின், உன் பொண்ணு விஷயத்துல நான் எந்த முடிவும் எடுக்கல. எல்லா முடிவையும் எடுத்தது உன் பொண்ணுதான். சரி, இப்ப பொண்ணு பையன் எங்க இருக்காங்க? சார், இங்க பாருங்க, பொண்ணுக்கும் பையனுக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. இந்த ஆளுக்கு பயப்படாம பொண்ணும் பையனும் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க. சார், இதோ இங்க நிக்கிறாரு, இவர் என் ஃப்ரெண்டு கோபால் சார். என் பையன் சித்தார்த்தும் இவரோட பொண்ணு ஸ்ரேயாவும் இவங்க வீட்டுல தான் சார் தங்கியிருந்தாங்க. ஆனா இந்த அகஸ்டின் எப்படியோ மோப்ப முடிச்சு அடியாட்களோட அங்க போனதும் அவங்க 2 பேரும் இவர் வீட்டுல இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க சார். இப்ப டிஎம் ஹோட்டல்ல தான் சார் தங்கியிருக்காங்க. சார், அந்த டீம் ஹோட்டலுக்கு எங்க ஆளுங்க அனுப்பிச்சு அவங்களை கூட்டிட்டு வர சொன்ன சார். அதுக்குள்ள நீங்களை பிடிச்சி கொண்டாந்துட்டீங்க. ஹலோ ஹலோ சார், நான் அலமேலு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி அகஸ்டின் ஒருத்தர் 2 பேரை கடத்தி மிரட்டிட்டு இருக்கிறாருன்னு சொன்னனே. ஓ நீங்களா? சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன ஆளுங்களை கூட்டிட்டு வந்து இப்பதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ லவ் மேட்டராமே. பொண்ணும் பையனும் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க போல இருக்கு. கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். ஐயோ இல்ல சார், சித்தார்த்த ஸ்ரேயாவும் இப்ப ரிசார்ட்ல இல்ல. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த பொண்ணு என் பாஸ் மிஸ்டர் அருணாச்சலமோட பேத்தி. அவளோட லவ் மேட்டர், அவங்க அப்பா அகஸ்டின் அந்த பொண்ணை தேடிட்டு சுத்துறது எல்லாமே எனக்கு தெரியும். தற்செயலா அவங்கள ரிசார்ட்ல பார்த்தப்ப நான் தான் அவங்கள பாதுகாப்பா ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி அருணாச்சலம் சாரை பார்க்க சொல்லி சென்னைக்கு அனுப்பிச்சு வச்சேன். ஓ, அப்பா அவங்க சென்னைக்கு போயிட்டாங்களா? ஆமா, ஆனா அவங்க சென்னை போய் சேரல. வழியில டீ சாப்பிடுற மாதிரி டிரைவரை ஏமாத்தி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியல. சுத்தம். இப்ப அந்த பையனையும் பொண்ணையும் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களால அந்த முயற்சியை பண்ண முடியுமான்னு கேட்கறதுக்காக தான் இப்ப ஃபோன் பண்ணேன். சரி, நான் என்னன்னு பாக்குறேமா. ஓகே சார், தேங்க்யூ. என்ன சார், யார் சார் போன்ல? உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண அலமேலு தான். பொண்ணை அந்த பையனை ஹோட்டல்ல வச்சு பார்த்தாங்களாம். 2 பேரையும் உங்க மாமனார் அருணாச்சலத்துக்கிட்ட போக சொல்லி கார்ல ஏத்தி சென்னைக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க 2 பேரும் சென்னைக்கு போகல, போற வழியிலே எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த அலமேலோட அட்டுழியத்துக்கு அளவில்லாம போச்சு. அவையா சார் என் பொண்ணு அனுப்பி வைக்கிறது? ஏன் பிரச்சனை இல்ல. உங்க பொண்ணோ அவர் பையனோ ஒருவேளை பாண்டிச்சேரிக்குள்ள இருந்தாங்கன்னா அவங்கள தேடுறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். இப்ப நீங்க 2 பேரும் போலாம். மிஸ்டர் அகஸ்டின், நீங்களும் உங்க ஆளுங்களும் இவரை ஏதாவது தொந்தரவு பண்ணீங்கன்னு தெரிஞ்சதுன்னா உங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். கிளம்புங்க. அந்த பொண்ணு கீர்த்தி இந்த ரோட்ல தான் இங்கே வெயிட் பண்ண சொன்னா. கையில பத்தி ஏதோ பேசணும்னு கூட சொன்னாங்க கிட்ட. இப்படி ஒரு கேவலத்தை கொண்டு வந்து நம்ம தலையில கொட்டிட்டாலே. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். உங்க வளர்ப்பு சரியில்லைங்க. நீங்க ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தா அவ சரியா இருந்திருப்பா. பொம்பளை புள்ளன்னு செல்ல கொடுத்து வளர்த்தீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்களா? நம்ம மானத்தை கெடுத்துட்டு போயிட்டா. நீங்க என்னங்க மனுஷன் நீங்க? ஆமாங்க சபாஸ். உங்க பொண்ணு பண்ண தப்புக்கு அவன் ஓடி போனதுக்கு என்ன மனுஷான்னு கேக்குறீங்கல்ல? அட இந்த பாருங்க மச்சான், என் பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டேன்ற நம்பிக்கை எனக்கு இன்னும் இருக்கு. ஒருவேளை அதையும் மீறி தப்பு பண்ணியிருந்தா அதை பத்தி பேசுறது இது சரியான நேரமும் இடமும் கிடையாது. நேரம் கேட்ட நேரத்தில் என்ன பேசுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாய் மூட்டு அமைதியா வாங்க. சார், உன் பேர் தான் கீர்த்தி? ஆமா, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். கையில எங்கம்மா? சார், அந்த ரோஹித் ஒரு அயோக்கியன் சார். அவன் ஏற்கனவே என்னை நம்ப வச்சு ஏமாத்தினவன். இப்ப அதே மாதிரி தப்பான நோக்கத்தோட கையில இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். ஆனா இது எதுவுமே கையிலுக்கு தெரியாது. பேட்மிண்டன் டோர்னமெண்ட்னு அது இதுன்னு அவகிட்ட என்னமோ சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்கான். அவ யாருக்கிட்டையும் பேச முடியாதபடி அவ செல்போனை கூட காணாம அடிச்சிட்டான். அயோக்கிய ராஸ்கல். அவன் கையில இங்க ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருக்க விஷயம் இதோ நிக்கிறானே நவீன், இவன் சொல்லிதான் எனக்கு தெரியும் சார். ஏய், நீ அந்த ரோஹித் பையலோட எங்க கிராமத்துக்கு வந்த பையன் தானே நீ? ஆமா சார், நான் ரோஹித்தோட ஃப்ரெண்டு தான். நீங்க ரோஹித்தை அடிச்சப்போ நானும் அவன் கூட தான் சார் இருந்தேன். அப்போ கையில் காணா போனதுக்கு நீ உடந்தல்ல? இல்ல சார், அவன் தொடர்ந்து பண்ண தப்புக்கெல்லாம் உடந்தே அந்த பிடிக்காம தான் நான் கீர்த்திக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னேன். ஆமா அங்கிள், இவன் சொன்னதை வச்சுதான் நான் இங்க வந்தேன். கையிலையும் போய் பார்த்தேன்.
கையில பாத்தியம்மா? எங்க பார்த்த? இங்க ஒரு லாட்ஜ்ல கையில பார்த்து ரோஹித்தை பத்தி எல்லா உண்மையும் சொன்னேன். இப்ப ரோஹித்தோட பிடியில கையில் மட்டும் இல்ல அமுதனும் சிக்கியிருக்கான். எது அமுதனா? ஆமா சார், கையில தேடி வந்த அமுதன் ரோஹித் கையில சிக்கிட்டான். அவனை ரோஹித் ஒரு இடத்துல அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ரோஹித் பண்ண அட்டூழியம் பொறுக்க முடியாம தான் நான் அவனை விட்டு விலகியே வந்தேன். இப்போ கூட சார் ரோஹித் கையில கூட்டிக்கிட்டு அமுதன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடம் எங்க இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் சார், வாங்க பக்கத்துல வாங்க சார். சார், நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, அங்க வச்சு பேசிக்கலாம். சரிங்க சார். ஸ்பாட்ல இருந்தவங்களா வந்துருங்க. அப்பா, என்னம்மா? உங்களை ஏமாத்துனதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. சரி விடு. கீர்த்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா சரியா? இங்க வச்சு எதுவும் பேசிக்க வேணாம், வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். அடி பாவி, முன்ன நாசக்காரி பழிகாரி நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டு நிறுத்து. இவ்வளவு பிள்ளை காணாம போச்சு, எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுங்க சொன்னேன். இப்ப காணாம போனா திரும்பி வந்திருக்கா. எதுக்கு அடிக்கிற? பைத்தியம் முடிச்சு சொல்லுங்க. என்ன காணாம போய் திரும்பி வந்திருக்காளா? ஓடி போய் திரும்பி வந்திருக்கான்னு சொல்லுங்க. ஓடுகாலி கழுத தோலை உரிச்சு இன்னைக்கு நிறுத்தி ஓட்டத. இது வீடு இல்ல, போலீஸ் ஸ்டேஷன். ஏங்க பெத்த தாய் பிள்ளைய கண்டிக்கிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தப்பு பண்ணிட்டு வந்தவள தண்டிக்காம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றீங்களா? எதுக்கு? இன்னொரு தடவை ஓடி போறதுக்கா? ஏய், சும்மா மூச்சுக்கு 300 தடவை ஓடி போன சொன்னா இங்க நடக்கிறதே வேற. அவன் என்ன வேற என்ன செஞ்சா? அந்த ரோஹித் வரை இவ்வளவு பொய் சொல்லி ஏமாத்திட்டான். அதனால இவன் நம்மள ஏமாத்திட்டு போனான். இது அறிஞ்சு செஞ்ச தப்பு இல்ல, அறியாம செஞ்ச தப்பு. புரிஞ்சுக்கவா? ஒரு ராத்திரி முழுக்க ஒரு பொம்பளை பொறுக்கியோட போய் தங்கிட்டு வந்திருக்கா. இது அறிஞ்சு செஞ்ச தப்பா இல்ல அறியாம செஞ்ச தப்பா? அம்மா, அப்பா மேல சத்தியமா, உன் மேல தங்கச்சி மேல சத்தியமா, அந்த ராத்திரி நான் எந்த தப்பும் பண்ணலம்மா. அந்த ராத்திரி அவன் அங்க இல்லம்மா, அவன் மாமாவோட தான் இருந்தான். ஆமா ஆண்டி, கையில எந்த தப்பும் பண்ணல. டே நவீன், சொல்றா. ஆமா ஆண்டி, நான் இந்த பொறுக்கி பையனோட ஃப்ரெண்டு தான். நானும் இவங்க கூட தான் இருந்தேன். கையில எந்த தப்பு பண்ணல ஆண்டி. என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்றதுக்கு இந்த சாட்சி போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? எந்த நிமிஷம் ரோஹித் தப்பானவன் கையிலுக்கு தெரிஞ்சதோ அந்த நிமிஷமே அவன் ரோஹித்தை விட்டு விலகி போகணும்னு நினைச்சிருக்கான். ஆனா அவன் அமுதனை பிடிச்சி வச்சுட்டு அமுதனை கொண்டுட்டு கையில் கிட்ட மிரட்டி இருக்கான். எங்க தன்னால அமுதனோட உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்ற நல்ல எண்ணத்துல தான் கையில அமைதியா இருந்தான். கீர்த்தி சொன்னதுனால எங்களால அமுதனையும் கையிலையும் காப்பாத்தி கொண்டு வர முடிஞ்சது. இது போதுமா இல்ல வேற ஏதாவது சொல்லுமா? இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் போனதுக்கு என்னங்க காரணம்? இவன் இந்த பயலோட போனது தானே. இந்த பையன் அமுத கைய உடைச்சா நம்ம குடும்பத்துக்கும் அந்த பயலுக்கும் ஆகாதுன்னு தெளிவா இவளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தனோட இவன் ஏங்க போனோம்? இந்த காவாலி பயலோட இவளுக்கு என்னங்க சிநேகிதம்? இவனோட இவ பழகிறதுக்கு என்னங்க காரணம்? மாமா மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறதுக்காக தான்மா. நீ சொன்னது கேட்டு அவன் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கினானா? அந்த அருணாச்சலம் சார் சொன்னது கேட்டிலையா? வெளியில அப்படி சொல்லிக்கிட்டாமா, ஆனா உண்மையில நான் சொன்னதாலதான் அவன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினான். அதான் அவனோட நான் பழகிறதுக்கு காரணமாவும் இருந்துச்சு. ஆனா அவன் கூட பழகும் போது அவனுக்கு ஒரு இப்படி தப்பான நோக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாதுமா. தெரிஞ்சிருந்தா நான் அவன் கூட பழகி இருந்திருக்கவே மாட்டேன். இதுல நான் பண்ண தப்பு ஒன்னே ஒண்ணுதான். எல்லாத்தையும் வெளிப்படையாவும் ஃப்ரெண்ட்லியாவும் பேசுறதுக்கு நான் குழம்பி போய் நிக்கும் போது என்ன கைட் பண்றதுக்கு ஒரு அற்புதமான அப்பா இருக்கும் போது அவர்கிட்ட எதையுமே சொல்லாம மறைச்சது தப்புதான். அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. விடுமா, ஒண்ணு அழாத. இது பாருங்க, கையில் பண்ண தப்பு நான் நியாயப்படுத்தல. இது அவ தெரியாம பண்ண தப்பு. அதுவும் நம்ம வீட்டு ஆளுங்க மேல உள்ள பாசத்தினால பண்ண தப்பு.
ஒருத்தர் பண்ண தப்புக்காக அவங்கள தண்டிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தப்புக்கு பின்னாடி இருக்க காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போதான் அந்த தப்பு மறுபடியும் நடக்காம நம்மளால பார்த்துக்க முடியும். எல்லாருக்கும் இது புரியும் நினைக்கிறேன். அதனால கையில யாரும் ஒதுக்கி வச்சிட வேண்டாம் ப்ளீஸ். ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, சரியா? கயல், எனக்காக தான் அந்த பயலோட பேசுறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் தடுத்திருப்பேன். கயல், உன்னை விடவா எனக்கு வேலை பெருசு. என்கிட்ட நீ இதை சொல்லிருக்கலாமா? எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கே தைரியம் இல்லாதப்போ உங்ககிட்ட எப்படி மாமா நான் சொல்லுவேன்? எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அமுத சொன்னப்போ அதை நான் உறுத்திச்சு மாமா. என்னால வந்தத நானே சரி பண்ணணும்னு நினைச்சுதான் அவன் கிட்ட பேசினேன். கயல், நான் உன்னை குத்தம் சொல்லணுன்றதுக்காக சொல்லல கயல். அந்த பையன்கிட்ட இருந்து நீ விலகி இருக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். நான் உன்னை தப்பு சொல்லாமதா. நீ சொன்னது சரிதான். நீ அவ கூட பழக வேணான்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னவன் நீதான். நீ சொன்னதை நான் கேட்டிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது இல்ல? அம்மா, நீ என்ன திட்டினது, அடிச்சது எல்லாமே என் நல்லதுக்காக தான். இப்ப எனக்கு புரியுதுமா. என்ன வேண்டாத புள்ளன்னு வெறுத்து ஒதுக்கிடாதம்மா. என்ன மன்னிச்சிடுமா. கையில நான் எப்படி உன்னை ஒதுக்குவேன்? நீ என் மகடி.